நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கடந்து අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට ගමන් කරමු. ரெண்டு குறிப்புகளை உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். කාරණා දෙකක් ඔබ මැද්දේ මම කතා කරනවා. வழமையாக ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கிப்பது வழக்கம். හැම මාසෙම පළමු ඉරිදා පාලකතුමා දේශනා කරන එක තමයි දේශනා කරන හැම ඉරිදම සමා වෙන්න හැම මාසෙම පළවෙනි ඉරිදා පාලකතුමා දේශනා කරන එක ඒක අනිවාර්යයි. சுப்புருது பருதி கட்டாயமானதல்ல, அதுதான் என்னுடைய வழக்கம். ඒක සුපුරුදු පරිදි ඒක පාලකතුමා දේශනා කරනවා. ஆமென் ආමෙන් ஆமென் ආමෙන්. ஆனால் கடந்த முதல் கிழமையிலே இந்தியாவிலிருந்து வந்த தேவதாசன் படினாலே அவருக்கு பிரசங்கிக்க கொடுத்தோம். ගිය ඉරිදා පළමු ඉරිදා ඉන්දියාවෙන් නම් දේශක එක් ආවා. එයාට අපි දේශනා කරන්න දුන්නා. அந்த செய்தியோட இன்னொரு குறிப்பை நான் பேசுகிறேன். ඒ පණිවිඩෙත් එක්ක තවත් කාරණාවක් முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்தியோடு இன்னொரு குறிப்பையும் பேசுகிறேன். පළවෙනි ඉරිදා පණිවිඩෙත් එක්කම තවත් කාරණාවක් මම කතා කරනවා. மகிழ்ச்சியாயிரு, ඔබ ප්‍රීතියෙන් ඉන්න, சிந்தையிலே தரித்துக்கொள். ඔබ සිතුවිල්ලේ රැඳී ඉන්න, சிந்தையிலே தரித்துக்கொள். සිතුවිල්ලේ තබා ගන්න. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. மகிழ்ச்சியோடு ප්‍රීතියෙන් சிந்தையிலே காணப்பட வேண்டிய காரியம். සිතුවිල්ල තුල දකින්න ඕන දෙයක්. பிலிப்பியர் 4:4 வாசியுங்க. පිලිප්පි 4:4 කියවමු. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? හැමෝම எல்லாரும் එකතු சேர்ந்து වෙලා කියවමුද? சொல்லுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். திரும்ப ஒரு முறை சொல்லுங்க. නැවත වාරයක්. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இதிலே சொல்லப்படுகிறது சந்தோஷமாய் இருங்கள். මේ ස්ථානයේ කියවෙන්නේ ප්‍රීතියෙන් ඉන්න. ஆனால் නමුත් உண்மையான சரியான வார்த்தை හරි අවංක වචනය சந்தோஷப்படுங்கள். ඔබ ප්‍රීති වන්න. ஆமென். ආමෙන්. சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்றதிலே நீ இப்ப துக்கமா இருக்கிறாய், நீ சந்தோஷப்படு என்று சொல்லுகிற வார்த்தை அல்ல. ඔබ දැන් දුකින් ඉන්නවා, ප්‍රීතිමත් වන්න කියන වචනය නොවේ. எப்பொழுதும் எப்பொழுதும் හැම විටම. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எந்த நேரமும், සෑම කල්ලිම, எல்லா நேரமும், හැම වෙලාවෙම, எல்லா சூழ்நிலையிலும். හැම அப்படி වාතාවරණයම. என்ற இது அர்த்தம் என்றால் சந்தோஷப்படுங்கள். අර්ථය කුමක්ද? ප්‍රීති වන්න. ஆமென். ආමෙන්. தேவனுடைய ஆளுகை நமக்கு இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ පාලනය අපට තියෙනවා. தேவன் சிங்காசனத்திலே இருக்கிறார். දෙවියන් වහන්සේ සිංහාසනයේ වැඩ වසනවා. தேவன் உயிருள்ளவராக நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ජීවමානව අප මැදේ සැරිසරනවා. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உயர்வோ தாழ்வோ, මොනවා සිදු වුණත් යටත් වුණත් පාත් වුණත්, என்ன நடந்தாலும், මොනවා සිදු என்ன වුණත්, யுத்தம் இருந்தாலும், මොන යුද්ධයේ තිබ්බත්, மலைகள் தான் பெயர்ந்து போயிருந்தாலும், ඒ කඳු පාව ගියත්, தலைகீழாய் மாறிவிட்டாலும், අනිත් පැත්තට පෙරළුණා. சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்ல வரையில சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுங்க. ප්‍රීතියෙන් ඉන්න කියලා කිව්වේ නෑ, ප්‍රීති වන්න කියලා තමයි. ආමෙන්. ආමෙන්. கைது சொல்லுங்க ஆமென். එයා තොසවලා. எல்லாரும் ஆமென். ආමෙන්. நல்லா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. எந்த நிலையா இருந்தாலும், මොන තත්ත්වයේ හිටියත්, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ඕම වාතාවරණයක් වුණත්, நான் சொல்லுகிறேன் சந்தோஷப்படுங்கள். මං කියන්නේ ප්‍රීති වන්න. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අප සමගයි. கர்த்தர் நம்மை நடத்த ස්වාමින් வல்லவர். වහන්සේ අපට මඟ கர்த்தர் පෙන්වන්න நமக்கு බලවත්. போதுமானவர். ස්වාමින් වහන්සේ අපට සෑය. எல்லாமே நன்மைக்காக நடத்துகிற தேவன். සියලු දේම යාපතට මඟ පෙන්වන දෙවියන් எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். සියල්ලම යාපතට අරවන දෙවියන්. தீமையாய் வந்தாலும் அவர் நன்மையாய் மாற்றக்கூடியவர். ඒක නපුරට ආවත් ඒක ප්‍රීතියක් ලෙස நீ වෙනස් කරන්න வியாதிப்பட்டு பலவீனம் அடைந்திருந்தாலும், ඔබ සුවය නැතුව ඔබ දුර්වල වුණත්, நீ எப்பொழுதும் சந்தோஷப்படு. හැම විටම ඔබ ප්‍රීති වන්න. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ජීවමානව உயிர் සිටිනවා. தெழுந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். උත්තාන වූ ස්වාමින් වහන්සේ අප සමග ඉන්නවා. ஆமென். ආමෙන්. உங்களுக்கு அண்மையில டிவியிலே செய்தியிலே போடப்பட்டது. ඔබ පෞගේ දවස්වල දකින්නට ටීවී එකේ ප්‍රවෘත්තිය දැම්මා. அங்க குண்டு வெடிக்குது ஈரான்ல, ඊරාන් එකේ බෝම්බ පිපිරෙනවා. அமெரிக்காவிலேயோ அல்லது இஸ்ரவேல்லையோ எல்லாம் நோமலா போய் பெட்ரோல் அடிக்கிறாங்க. ඉස්රාවේල් දේශයේ, ඇමරිකා දේශයේ නිකන් ගින් ඔය නෝමල් එකේ පෙට්‍රල් ගන්නවා. ஆனா நம்முடைய தேசத்துல போலில நிக்கிறான். අපේ දේශයේ පොලිමේ ඉන්නවා. என்னத்துக்கு நின்றானோ தெரியும், எதுக்கு நின்றானோ தெரியும். ඇයි හිටියේ, කුමකටද හිටියේ කියලා දන්නේ නැහැ. நான் என்ன சொல்றேன்னு சொல்றத கேளுங்க. මං කියන දේ අසන්න. பெட்ரோல்
கிடைக்குமோ இல்லையோ தெரியாது, நாங்க போடியில போக மாட்டில்ல. පෙට්‍රෝල් අම්බ වෙයිද නැද්ද දන්න අපි පොලිමේ යන්න. எங்களுக்கு தேவையானது தேவன் கொடுக்க வல்லவர். අපට ඌමනා දේ සපයන්න උන්වහන්සේ බලවත්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாத்தையும் சந்திக்கிறவர் ஜனாதிபதியும் அல்ல, எல்லா நாடும் அல்ல, கர்த்தர். හැමදේම දෙන්නේ ජනාධිපතිතුමාවත් නෙවෙයි රටකුත් නෙවෙයි ස්වාමින් වහන්සේ. ஆமென். ආමේන්. அதுதான் பவுல் எழுதுகிறான், சந்தோஷமா இரண்டு சொல்லாம சந்தோஷப்படு. ඒක තමයි සුදු පෞල්තුමා ලියන්නේ ඔබ ප්‍රීතියෙන් ඉන්න නොවේ ප්‍රීති වන්න කියලා. இது ஒரு விருப்பமா இருக்க கூடாது. මේක කැමැත්තක් කැඩියට තිබෙන්නට හොඳ නැහැ. இவர் எனக்கு நல்ல ஒரு இன்டர்பிரிட்டர். පාලකතුමාට මම හොඳ පරිවර්තකයෙක්. எனக்கு இதே சந்தோஷம், ஜாலி මට සතුටුයි. அல்லது ஜோலி. නැත්තම් සතුටුයි. இவரா මෙයාද? ஐயோ අයියෝ. அப்படி இல்ல. එහෙම නෙවෙයි. உண்ட விருப்பத்துல சந்தோஷமா இருக்க கூடாது. கேட்டுக்கொள்ளுங்க, ඔබගේ கட்டளையா இருக்கிறது. මේක ඔබගේ කැමැත්තෙන් නෙවෙයි ඔබ සතුටින් ඉන්නේ. මේක අනක්. ஆமென். ආමේන්. இன்னைக்கு உண்ட விருப்பமான சாப்பாடு අද ඔබගේ කැමැති කෑම. நீ கேட்டது சந்திக்கப்பட்டுட்டு, ඔබ ඉල්ලපු දේ ඒක ඔබට ලැබුණා. உண்ட விருப்பம் நிறைவேறிட்டு, ඔබගේ කැමැත්ත ඉෂ්ට වුණා. அதனால சந்தோஷம் இருக்க கூடாது. ඒ නිසා ඔබ සතුටින් ඉන්න ඕනේ. ஆண்டவருடைய கட்டளை. දෙවියන් වහන්සේගේ අන. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். யாருடைய கட்டளை? කාගේද අන? கர்த்தருடைய கட்டளை. ස්වාමින් වහන්සේගේ අන. சந்தோஷப்படு. ප්‍රීති වන්න. நடந்த සිද්ධ වුණා වූ கடந்த සිද්ධ ගතව ගිය கடந்து போய் கொண்டிருக்கிற ගතව යන්නා இப்ப වූ இருக்கிற දැන් තිබෙන இப்ப இருக்கிற சூழ்நிலைகள், දැන් තිබෙන වාතාවරණය தேசத்தின் சூழ்நிலைகள், දේශේ වාතාවරණය உன்னுடைய விருப்பத்துல நீ சந்தோஷமாயிராத, சந்தோஷப்படுகின்ற கட்டளை இது. ඔබගේ කැමැත්තෙන් ඔබ ප්‍රීතියෙන් ඉන්න එපා. මේ ප්‍රීති වන්න කියන එක අනක්. உங்களுடைய பைபிளை கோடிட்டு கொள்ளுங்க. ඔබගේ බයිබලේ ඉරක් ගා ගන්න. கர்த்தருக்குள். ස්වාමින් වහන්සේ තුල. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். எதுக்குள்ளே? කා තුලද? கர்த்தருக்குள். ස්වාමින් වහන්සේ තුල. ஆமென். ආමේන්. அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். උන්වහන්සේගේ ලේබලෙන් අම්බ කරාගත්තා වූ දරුවන් අපි. ஊழியக்காரர் ஊழியக்காரிகளாக விசுவாசிகளாக සේවකයන් வாழ்கிறோம். සේවිකයන් හැටියට ඉන්නවා. ஆகையினாலே ඒ නිසා இப்ப நாங்க கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம், உறவோடு இருக்கிறோம். අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල එකඟභාවය සහ උන්වහන්සේගේ නෑකමක් එක්ක ඉන්නවා. ஆமென். ආමේන්. இது உலக ரீதியானது அல்ல, இது தெய்வீகமானது. මේක ලෝක ආකාර දෙයක් නොවේ. මේක දෙවියන් වහන්සේගෙන් එන දෙයක්. ஆமென். ආමේන්. முதலாவது நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பாப்போம். පළමුව මම මොනවද කිව්වේ? கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னேனா சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னேன். ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් ඉන්න කියලා කිව්වද? ප්‍රීති වන්න කියලා කිව්වද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. சந்தோஷப்படுங்கள். ප්‍රීති වන්න. ஆமென். ආමේன். சந்தோஷம் உன்னுடைய விருப்பத்தினால வர்ற ஒரு காரியமா இருக்க கூடாது. ඒ ප්‍රීතිය ඔබගේ කැමැත්තෙන් එන දෙයක් කැඩියට තිබෙන්න. உன் விருப்பம் நிறைவேறிட்டதுனால நீ சந்தோஷப்படாத. කැමැත්ත ඉෂ්ට උනායි කියලා ඔබ ප්‍රීති වන්න එපා. இல்ல இல்ல இல்ல. ඒක නෙවෙයි. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ජීවමානව கர்த்தர் සිටිනවා. உயிருள்ளவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ජීවමානව සිටිනවා. ஆகையினால் இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்துவோடு வைக்கிற உறவிலே அடிப்படையிலே காணப்படுகிறது. මේ සතුට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ නැත්නම් ක්‍රිස්තුස් වහන්සේ එක්ක අපි ඇති කරන සම්බන්ධතාවයත් එක්ක இது තිබෙන දෙයක්. உலக ரீதியானதும் அல்ல, මේක ලෝක ආකාරය නොවේ. இது தெய்வீகமானது. මේක දෙවියන් වහන්සේගේ දෙයක්. ஆமென். ආමේන්. தெய்வீகமானது. මේක දේවත්වයෙන් පිරිච්ච දෙයක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නොවේ. நன்றாய் கவனியுங்கள். හොඳට සමන් දෙන්න. இது உங்களோட உணர்ச்சியில வர்றது மாத்திரம் இருக்க கூடாது. මේක ඔබගේ ඇඟීමෙන් එන දෙයක් නොවේ. உணர்ச்சியில வாரது ஒன்று இருக்கு தெரியுமா? මේක ඇඟීමෙන් එන දෙයක් නෙවේ. ஒரு அம்மா வெளிநாட்டில இருந்து மகம் வந்ததாலே ඒක අම්මා කෙනෙක් පිටරට ඉඳන් තමන්ගේ පුතා ආපු නිසා 17 வருஷத்துக்கு பிறகு சொல்லாம வந்துட்டான். අවුරුදු 17කින් පස්සේ යා කියන්නේ නැතුව சந்தோஷத்துல அழுது மகிழ்ச்சி அடைந்து அப்படியே மறிச்சிட்டான். සන්තෝෂෙන් අඬලා ප්‍රීති වෙලා සතුටු වෙලා එම මැරුණා. மறிச்சிட்டான். එම මැරුණා. உணர்ச்சியில வரக்கூடாது. ඒ ඇඟීමෙන් එන්න හොඳ නැහැ. இதுதான் எங்கட முடிவா இருக்கணும். මේක තමයි අපගේ අවසානය යටිට තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நம்முடைய தீர்மானம் இதுதான் எங்கட முடிவு. මේක තමයි මගේ තීරණය. මේක තමයි මගේ අවසානය. உணர்ச்சியில வாரது அப்பப்ப சந்தோஷப்படுவோம், அப்பப்ப துக்கப்படுவோம், அப்பப்ப அமைதியா இருப்போம், அப்பப்ப பேசுவோம், பேசாம இருப்போம். ඇඟීමෙන් එන දේ ඒ විදිහට සතුටු වෙනවා, දුකින් ඉන්නවා, කතා කරනවා, කතා නොකර ඉන්නවා. வளமையா சிரித்து போகிற ஒருவர்
සුපුරුදු පරිදි ඉනා වෙලා යන එක්කෙනෙක්. கையை காட்டிட்டு போற ஒருவர் අත පෙන්නලා යන එක්කෙනෙක්. அன்றைக்கு சிரிக்கவும் இல்லை கையை காட்டவும் இல்லை. එදා ඉනා වුණෙත් නැහැ අත පින්නුවෙත් நல்லா නැහැ. கேளுங்க. හොඳට ආන්න. திடீர்னு பாருங்க ரோட்ல யாராவது ஒருவர் கதைச்சு கொண்டே போறாங்க. එකපාරට බලන්න පාරේ එක්කෙනෙක් කතා කර ඇවිදගෙනම යනවා. சிலர் கதைக்காமல தலையை குனிஞ்சிட்டே போறாங்க. සමහර විට ඉස නමාගෙන ඕම්ම යනවා. இப்படி எல்லாம் இருக்காங்க மனிதர்கள். මේම මිනිස්සයන් நான் சொல்ல ඉන්නවා. நல்லா கேளுங்க, நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறது. මං කියන දේ හොඳට අසන්න. අපේ අවසාන වෙනකන් අපි කොහමද ඉන්න ඕන? අපි සතුටින් ඉන්නට. ஆண்டவருடைய சரீரத்திலே அங்கமா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே දෙවියන් වහන්සේගේ ශරීරයේ අවයක් හැටියට ඉන්න අපේ ජීවිතේ. எல்லா சூழ்நிலைகள், හැම වාතාවරණය තුලම. சொல்லுங்க ஆமென், ආමේන්. எல்லா சூழ்நிலைகள். හැම වාතාවරණය තුලම. பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது சிறையில் இருந்து தான் எழுதுகிறான். පෞල්තුමා මේ ලිපිය ලියන විට ඉරගෙදර ඉඳන් තමයි ලියන්නේ. எப்படி அது அவனுக்கு முடிந்தது? කොහමද ඕට ඒක ලියන්න පුළුවන්? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? எப்பொழுதும் சிறையில் இருந்தா என்ன, அடிக்கப்பட்டிருந்தா என்ன, நோகப்பட்டிருந்தா என்ன, தனித்திருந்தா என்ன, கிறிஸ்துவின் உறவிலே நான் வாழ்கிறேன். என்னுடைய முடிவு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சபையும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ඌගත්තු ජීවිතේ ඌගත්තු තීරණය තමයි ඔව් කොහේ හිටියත් ඌ ප්‍රීතියෙන් ඉන්නේ, මොන ස්ථානයේ හිටියත් මම ප්‍රීතියෙන් ඉන්නේ, මගේ ජීවිතේ සම්පූර්ණ ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් මං ඉන්නේ කියන. எங்களுடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். ඉසේ තිබෙන හැම ඉසකයා ගාම්ම උන්වහන්සේ ගණන් කරලා சொல்லுங்க තිබෙනවා. ஆமென், ආමේන්. ஆமென். ஆமென். ஒவ்வொரு தலை முடியை எண்ணி வைத்திருக்கிறார். හැම ඉසකයා ගාම්ම උන්වහන්සේ ගණන් කරලා තිබෙනවා. ஒவ்வொன்றும் அவர் அறியாமல் கீழே விழாது. කිසිම එක ගාක්වත් උන්වහන්සේ නොදැනුව පොළොවට වැටින්නේ නැහැ. பாருங்க, சிலருக்கு தலையில முடியே இல்ல, සමහර අයට ඔළුවේ ඉසගස් නැහැ. சிலருக்கு நிறைந்து இருக்குது. සමහර අයට පිරීලා තිබෙනවා. சிலர் சொல்லுவாங்க சூட்டினாலே வந்ததுங்குவாங்க. සමහර අය කියනවා රස්නෙන් මේ දේ ඇති சிலர் වුණා. சொல்லுவாங்க அதிக மருந்து குடித்ததுனாலே வந்தது. ඕ බේත් බීපු නිසා මේ මාව. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறார். මං කියන්නේ මොකක්ද නම් දෙවියන් වහන්සේ හැම ඉසකයා ගාක්ම ගණන් කරලා තිබෙන්නේ. சொல்லுங்க ஆமென், ආමේන්. ஆமென். ආමේன். அவர் எண்ணி வைத்திருக்கிறபடினால் அவர் அறியாமல் தலையிலிருந்து ஒரு முடி கூட தரையில விழாது. උන්වහන්සේ ගණන් කරලා තිබෙන නිසා ඉසේ නම් එක ගාක්වත් බිමට උන්වහන්සේ නොදැනුව වැටෙන්නේ. யாருக்கு தெரியும் யுத்தம் என்று ஒன்று வரும் என்று? කවුද දන්නේ යුද්ධයක් කියන එකක් ඇති වෙයි? யாருக்கு தெரியும் இப்படி அழிவுகள் பெருகும் என்று? කවුද දන්නේ මේම විනාශය වැඩි වේවි? யாருக்கு தெரியும் கடலால போக்குவரத்து பகுதியை அடைப்பார்கள் என்று? කවුද දන්නේ මූදු මාර්ගය වහයි කියලා? யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட வேதனை பெருகும் என்று? කවුද දන්නේ මේම වේදනාව වැඩි වෙයි කියන එක? கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். ස්වාමින් වහන්සේ පමණයි ඒ දේ சொல்லுங்க දන්නේ. ஆமென். ආමේන්. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். දෙවියන් වහන්සේට පමණයි දන්නේ. நமக்கு நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறபடினால මගේ අපේ දෙවියන් වහන්සේට හැමදේම දන්න නිසා நம்முடைய முடிவு எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும். අපේ අවසානයේ හැම විටම ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් තමයි තිබෙන්නට ඕනේ. தாவீது சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று. දාවිත් කියනවා මම දැන් දේව ගෘහයට යන්න යනවා, දේව මාලිගාවට යන්න යනවා, ඒ නිසා මම ප්‍රීතියෙන් ඉන්නවා தாவீது කියලා. சொல்லுகிறான், நான் மகிழ்ச்சியா இருந்தேன். දාවිත් තුමා කියනවා මම ප්‍රීතියෙන් ඉන්නේ. அன்றைக்கு தாவீது இன்றைக்கு சபை என்ன சொல்லும் தெரியுமா? එදා දාවිත් අද සභාව මොකද්ද இப்படி කියන්නේ? ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தேவையா? මේම ඉරිදා දවසක් අපට ඕනේද? இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தேவையா? මේම ඉරිදා දවසක් ඕනේද? சம்பாதிக்கிறதுல 2 மடங்கு சம்பளம் வரும், වැඩට ගියොත් දෙගුණයක් පඩි ලැබෙනවා. அல்லது இன்றைக்கு நல்லா தூங்குகிற ஒரு நேரமா இருக்கணும், නැත්නම් හොඳට නිදා ගන්න වෙලාවක් වෙන්නට தூங்கி எழும்பி நல்லா உடைகளை கழுவுற நேரமா இருக்கணும், නිදාගෙන නැගිටලා ඇඳුම් හොදන දවසක්. ஆராதனை போய் முடிந்து வீட்டில் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழும்பிடுவோம். නමස්කාරමේ අවසානයෙන් ගෙදර ගිහිල්ලා හොඳට උයලා කාලා නිදා ගන්න ඕනේ. அது பிற சொந்த பந்தங்களை தேடணும். ඊට පස්සේ නෑයෝ ඥාති සොයන්නට இல்ல ඕනේ. மக்களே, නෑස් වෙන ගනි. தாவீது அடைந்த கடந்து போன துன்பங்கள் 1 2 அல்ல. දෙවියන් වහන්සේ දාවිත් බුද්ධි විඳාව වේදනාව එකක් දෙකක් නොවේ. சத்துருவினால போராட்டத்தை சந்தித்தார். සතුරා තුලින් පොර බැඳීමට அவனுடைய මුණ දුන්නා. தலைவன் மாமா மெய்ப்பனால மரண போராட்டத்தை சந்தித்தார். එයාගේ නායකයා ඒ වගේ මාමා එයා තුලින් මෙයා මරණයේ පොර බැඳීමට ලක් වුණා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவன்
அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை அனுமதித்தார். ඔහුගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ ඒ දේ අනුමත කරා. ஒரு இடத்துல ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், එක ලිපිවරියෙක් ලියන එක්කෙනෙක් ලියනවා ராஜா என்ன செய்கிறார், செருப்பும் இல்லாமல் மகனுக்கு பயந்து மலையை நோக்கி ஓடுகிறார். රජතුමා කකුලේ සෙරෙප්පුවක් නැතුව තමන්ගේ පුතාට බය වෙලා කන්දට දුවනවා. எத்தனையோ பேருக்கு வாழை எடுக்க வேண்டியவன் කී දෙනෙකුටද කඩුව ගන්න ඕන කෙනා அவன் தன்னுடைய மகன் பாவம் பரிதாபம் என்று சொல்லி அவன் மலைக்கு ஓடி போகிறான். තමන්ගේ පුතා පව් කියලා එයා කන්දට දුවනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ස්වාමීන් වහන්සේගේ ගෘහයට යන් කියන විට ඔහු ඉතා සතුටින් හිටියා. ஏன் அவன் மகிழ்ச்சியா ඇයි இருந்தான்? ඔහු ප්‍රීතියෙන් அவன் හිටියේ? தேவனை சந்திக்க வந்திருக்கிறான். දෙවියන් වහන්සේ මුණ ගැහෙන්න ඕ ආවේ. கர்த்தர் அவனை சந்திக்க போகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔහුව මුණ ගැහෙන්න நடக்க යනවා. வேண்டிய வழியை காண்பிக்க போகிறார். සිරෙන්න ඕන මාර්ගය පෙන්වන්නට அவன் යනවා. பாடி துதித்து ஆராதிக்க போகிறான். ගායනා කළා නමස්කාර කරන්න යනවා. தேவனை மகிமைப்படுத்த දෙවියන් போகிறான். වහන්සේ මහිමයට පත් அந்த කරන්න යනවා. கிழமைக்கு வேண்டிய பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். සතියට ඕන ශක්තිය ලබා ගන්නට යනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த கிழமைக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். මේ සතියට ඕන කරන බලය ලබා இந்த ගන්නට යනවා. கிழமைக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ள போறான். ඒ සතියට ඕන බලය ලබා இந்த ගන්නට යනවා. கிழமைக்குரிய அபிஷேகத்தை பெற போறான். ඒ සතියට ඕන ආලේපය ලබා இந்த ගන්නට கிழமையில அவன் கடந்து போகிற முகம் கொடுக்கிற சூழ்நிலைக்கு பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். ඔහු ගතව යන ඒ දේවල් වලට මූණ දෙන්න ඔහු ශක්තිය ලබා ගන්නට යනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இன்னைக்கு நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா? ඔබ ප්‍රීතියෙන් ඉන්නවද? மகிழ்ச்சி சந்தோஷப்படுகிறியா? ඔබ ප්‍රීති වෙනවා. அது இந்த ஆண்டவர் தந்த கட்டளை என்று வாழ்கிறியா? ස්වාමින් වහන්සේ දීපු අන කියලා ජීවත් වෙනවා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. இது உணர்ச்சியால் வாரதல்ல, මේක ඇඟීමෙන් එන දෙයක් නෙවෙයි. அப்பப்ப வாரதல்ல, ඒ විට එන දෙයක් නෙවෙයි. எல்லா நேரமும் கூட இருக்க வேண்டியது. හැම වෙලාවෙම ඒ දේ තිබෙන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எவ்வளவோ நல்ல கர்த்தர், කොතරම් යාපත් ස්වාමීන් எவ்வளவோ வல்ல கர்த்தர், කොතරම් බලවත් எவ்வளவோ மாறாத கர்த்தர். වෙනස් නොවන ස්වාමීන් වහන්සේ. ஆகையினால் நாங்க நிர்மூலமாக இல்ல, உயிரோடு இருக்கிறோம். අපි විනාශ වුණේ නැහැ, අපි ජීවමානව සිටිනවා. ஆண்டோடைய சமூகத்துல தூங்கிராதீங்க. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ නිදා ගන්නට එපා. ஆண்டோடைய சமூகத்துல தூங்காதீங்க. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ නිදා ගන්න එපා. உங்களோட கண்ணை மூடியே கர்த்தர் அடிப்பார். ඔබගේ ඇස් දෙක වාලා ස්වාමීන් වහන්සේ உங்களோட පාර දෙන්න. கண்ணை மூடியே உங்கள்ட்ட பறிப்பார். ඔබගේ ඇස් දෙක වාලා ඔබගෙන් උදුරා உங்களோட ගන්න. கண்ணை மூடியே உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாம போயிரும். ඔබගේ ඇස් දෙක වහගෙනම ඔබට මොනවද සිද්ධ වන්නේ කියන එක ஆண்டோடைய දන්නේ නැහැ. சமூகத்துல தூங்குறது இல்ல, ஆண்டோடைய சமூகத்துல தேவன் என்ன எனக்கு தருகிறார் என்று பார்க்கிற நேரம். දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ නිදා ගන්න එක නෙවෙයි, ස්වාමින් වහන්සේ මට මොනවද දෙන්න යන්නේ කියලා බලන්න. நானும் நீங்களும் உலகத்தார் அல்ல, ஆண்டவருக்கென்று பிரிக்கப்பட்ட ஜனங்கள். ඔබත් මමත් ලෝකේ ආකාරයේ සෙනඟක් නෙවෙයි, දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් වෙන් කරාගත්තු සෙනඟ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். கர்த்தர் எங்களை அழைத்து இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ கர்த்தர் எங்களை කැඳවා තිබෙනවා. அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ கர்த்தர் අපව எங்களை ආලේප ஆசீர்வதித்து இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපව கர்த்தர் எங்களை ආශිර්වාද உயர்த்தி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපව උසස් கர்த்தர் எங்களுடைய කරනවා. வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபட விட இல்லை. ස්වාමින් වහන්සේ කිසිම යාපතක් අපේ ජීවිතේ අඩු වෙන්න දුන්නේ නැහැ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். உற்சாகமாய் தட்டுவோம். ஒரு நன்மையும் குறைபட விட இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு தேவன் மாற்றி தந்திருக்கிறார். හැම වාතාවරණයම උන්වහන්සේ වෙනස් කර දී තිබෙනවා. எத்தனையோ பாதையில நாங்க போனாலும் அந்த கரடு முரடான பாதையில் அவரை எங்களை தூக்கி சுமந்திருக்கிறார். කොතරම් අපි මාර්ගයේ ඇවිද ගියත් ඒ බාධා වෙන මාර්ගයෙන් උන්වහන්සේ අපව උසුලගෙන තිබෙනවා. ஆமென். ආමේන්. இதுதான் எங்கட மகிழ்ச்சியா இருக்கிறது, எங்கட முடிவா இருக்கட்டும். මේක තමයි අපි ප්‍රීතියෙන් ඉන්න, මේක තමයි අපේ අවසානයේ යටිට තිබෙන්නේ. அப்பொழுதுதான் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக அமைதி இருக்கும். ඒ විට තමයි දේව සමාදානයක් නැත්තම් සතුටක් තිබෙන්නේ. தேவனுடைய அமைதி, දෙවියන් වහන්සේගේ නිශ්චලතාවය තිබෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. வேதம் சொல்லுகிறது இப்படி, දේව වචනේ කියවෙනවා. அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள். වාඩි වෙලා ඉඳන් දෙවියන් වහන්සේව அறிந்து கொள். දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න. இன்னும் சொல்லுகிறேன், නැවත කිය. மௌனமாயிரு. ඔබ නිශ්ශබ්දව ඉන්න. மகிழ்ச்சியா இருக்கிறவன் மௌனமா இருப்பான். සතුටින් ඉන්න කෙනා නිශ්ශබ්දව ඉඳින්න. ஏன்னா அவர் அமைதியா இருந்தா நீ அமைதியா இருக்கணும். උන්වහන්සේ නිශ්ශබ්දව හිටියොත් ඔබත් නිශ්ශබ්දව ඉන්න. ஆமென். ආමේන්. ஐயோ யுத்தம் நடந்துட்டு,
යුද්ධය සිද්ධ වෙනවා. ஐயோ 2 பேர் யுத்தம் பண்றாங்க. දෙන්නේ තුන් දෙනෙක් යුද්ධය කරනවා. இப்பவே 280 ரூபா அரிசி 350 ரூபா மாறிட்டு. දැන් 280 යාල් දැන් 300ක් වැඩි වෙන්නට යනවා. ஏமா නෙවෙයි 350යි. 350ක් වැඩි இன்னும் වෙන්නට கூடும் என்று சொல்றாங்க. තවත් වැඩි වෙයි ஐயோ කියලා. சமைக்கணுமேண்டு ஆண்டவர் கவலைப்பட இல்லை. උයන්න ඕනි කියලා ස්වාමීන් වහන්සේ දුක්. இன்னும் விலை ஏற்றம் வந்துருமா? තවත් මිල අධික වෙයි. இப்படி போனா நாங்க எங்க போயிருவோம்? මේම ගියොත් අපි කොහෙද යන්නේ? நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. ඔබ කොහෙවත් යන්නේ නැහැ. உங்களை தேவன் நடத்துவார். ඔබව ස්වාමීන් වහන්සේ මඟ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களை தேவன் நடத்துவார். உங்களை தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ බලවත්. அவரே அமைதியா இருக்கிறார். நீ ஏன் குழம்புற? උන්වහන්සේම නිශ්ශබ්ද වෙන්න ඇයි ඔබ කුලප්පන්? நீ ஏன் படபடன்னு இந்த ஓட்டத்தை ஓடுற? ඇයි ඔබ ඉක්මනින් මේ දිවීම දුවන්නේ? நாங்க நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். අපි විශ්වාස කරන තනන් මාසේ මේයි කියලා අපි දැන சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த நன்மை எங்களுடைய வாழ்க்கையில குறைபட கத்தர் விட இல்லை. මේ වෙනතුරු කිසිම යාපතක් අඩු වෙන්න අපේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේ ඉඩ දුන්නේ නැහැ. கத்தர் அடைத்த சந்தர்ப்பங்கள் உண்டு. ස්වාමීන් වහන්සේ වාපු අවස්ථාවල් තිබෙනවා. கத்தர் அனுமதித்த சந்தர்ப்பங்கள் உண்டு. දෙවියන් වහන්සේ අනුමත කරපු අවස්ථාවල් තිබෙනවා. பிசாசு அடைத்த சந்தர்ப்பங்கள் உண்டு. යක්ෂයා වාපු අවස්ථාවල් තිබෙනවා. மனுஷர் அடைச்ச சந்தர்ப்பங்கள் உண்டு. මනුෂ්‍යයන් වාපු අවස්ථාවල් ஆனா තිබෙනවා. கத்தர் உயிரோடு இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ජීවමානව அவர் உயிருள்ளவராய் எங்கள் மத்தியில உலாவிக் වහන්සේ கொண்டிருக்கிறார். ජීවමානව අප මැදේ සැරිසරනවා. ஆகையினால ඒ නිසා கவனியுங்க. அவதானம் சந்தோஷமா இரண்டு நான் சொல்ல வர இல்ல, ප්‍රීතියෙන් ඉන්න කියලා කිව්වේ නෑ. சந்தோஷப்படுங்கள் என்று சொல்ல ප්‍රීති வந்தேன். වන්න කියලා තමයි කියන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். பவுல் சிறைச்சாலையில சந்தோஷப்பட்டான். පෞල්තුමා ඉරගෙදර ප්‍රීති වුණා. மகிழ்ச்சியாய்த்தான் இருந்தான். ඒ සතුටින් තමයි හිටියේ. கத்தர் நல்லவராயிருக்கு. ස්වාමීන් වහන්සේ உங்களுடைய යාපත් வாழ்க்கையில சந்தோஷப்படுகிறது அதுதான் உங்களோட முடிவாய் இருப்பதாக. ඔබගේ ජීවිතේ සතුටු වන එක තමයි ඒක තමයි ඔබගේ ජීවිතේ අවසානයත් වෙන්නට ඕනේ. பிலிப்பியர் 4:8 வாசிங்க. පිලිපි 4:8 කියවන්න. தமிழ்ல சிங்களத்துல வாசி. භාෂා දෙකේම. கடைசியாக சகோதரரே, சிங்களத்துல வாசிங்க. உள்ளவைகள் எவைகளோ, ஆ ஆ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதாவது அடுத்ததாக பவுல் சொல்லுகிறான், ඊගාව එක ශුදෝ පෞල්තුමා කියනවා சந்தோஷப்படு என்று சொன்னவன் ප්‍රීති වන්න කියපු කෙනා இப்ப சொல்லுகிறான் உன்னுடைய சிந்தையில் இருக்க வேண்டியது. ඔබගේ සිතුවිල්ලේ තිබෙන්න ඕන දේ. எப்பவும் பிசாசு சிந்தையைத்தான் தாக்குவான். යක්ෂයා හැම විටම සිතුවිල්ලට තමයි පාර දෙන්නේ. எதை தாக்குவான்? சிந்தையைத்தான் කේටද தாக்குவான். පාර දෙන්නේ? සිතුවිල්ලට තමයි. அதுதான் பவுல் எழுதுகிறான், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திரன். ඒක තමයි ශුදෝ පෞල්තුමා ලියනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල දරා ගන්න. இப்ப நீங்க இங்க இருந்தாலும் அமெரிக்காவில உங்களோட சிந்தை இருக்கு, அமெரிக்காவை குறிச்சு. ඔබ මේ දැන් හිටියත් ඔබගේ සිතුවිල්ල ඔබගේ කල්පනාව තියෙන්නේ අමරිකාව ගැන. அடிச்சு முடிச்சிட்டானா, ගාලා අමාර කරාද? இல்லாட்டி அவன் அடிக்கிறானா? නැත්තම් ඔව් ගානවද? இப்படியே போனா எங்க போக போகுது? මේම ගියොත් කොහෙද இல்லாட்டி යන්නේ? முடிஞ்ச உடனே நான் என்ன செய்வது? ඉවරුණා මම මොනවද நீங்க කරන්නේ? உட்கார்ந்து இருக்கிறீங்க, ඔබ වාඩි වෙලා ඉන්නේ. ஆனா அடுத்தது உங்களோட அடுத்த கட்டத்தை குறித்து தான் சிந்திச்சு கொண்டிருக்கீங்க. ඊගාව තත්වය ගැන තමයි ඔබ பவுல் කල්පනා அழகாக කරන්නේ. சொல்லுகிறான், සුදු පෞල්තුමා ලස්සනට சிந்தி என்று කියනවා. சொல்ல இல்ல, සිතා බලන්න කියලා කිව්වේ නෑ. உண்ட சிந்தையில இருக்க வேண்டியது என்ன ඔබගේ தெரியுமா? සිතේ තිබෙන්න ඕන දේ කුමක්ද කියලා. அதுல வாசிங்க முதலாவது. පළමුව உண்மை உள்ளவைகள் எவைகளோ, சிங்களத்துல எது உண்ட சிந்தையில இருக்கிற வேண்டியது உண்மை உள்ளது எதுவோ. ඔබගේ සිතුවිල්ලේ තියෙන්න ඕන දේ සැබෑවන්තකම. என்ன பாருங்க, පාලකතුමා බලන්න. ஆண்டவர் உண்மை உள்ளவர். ස්වාමින් වහන්සේ සැබෑවන්ත. ஆமென். ආමේන්. உன்னுடைய உண்மை வேற, தேவ உண்மை வேற. ඔබගේ සැබෑවන්තකම වෙනයි දෙවියන් நீ වහන්සේගේ வாயினால සැබෑවන්තකම. சொன்னா உண்மையா தான் இருக்கிறேன், ඔබ මුඛයෙන් කියන්න පුළුවන් මං සැබෑවම තමයි ඉන්නේ. இப்படித்தான் நான் சொன்னேன், මේම තමයි මං இப்படித்தான் කිව්වේ. நான் சொல்ல போறேன், මේම තමයි කියන්න இதுதான் යන්නේ. நான்.
මේක තමයි මං. அதுதானா? ඒක තමයි මං. இல்ல இல்ல இல்ல. ඒ නොවේ. கிறிஸ்துவுடைய உண்மையும் உன்னுடைய உண்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. ස්වාමින් වහන්සේගේ සැබෑවන්තකමටත් ඔබගේ සැබෑවන්තකමටත් වෙනසක් வேதம் சொல்லுகிற அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் වචනේ இருக்கிறார். කියනවා කැඳවපු උන්වහන්සේ සැබෑවන්තයි කියලා. ஆமென். ஆமென். அந்த உண்மைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ඒ සැබෑවන්තකමට ඔබගේ ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ? சொல்லுங்க ஆமென். ආමේන්. எந்த உண்மைக்கு? தேவனுடைய உண்மைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? දෙවියන් වහන්සේගේ සැබෑවන්තකමට ඔබගේ ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ? பவுல் சொல்லுகிறான், உன்னுடைய சிந்தையில அந்த உண்மை இருந்தா தான், கேட்டுக்கொள்ளுங்க, பார்க்கறதுல, கேட்கறதுல, பேசுறதுல, கை நீட்டுகிறதுல, நடக்கிறதுல அந்த தேவ உண்மை வெளிப்படும். ශුදු පවුල්තුමා කියනවා ඔබ දකින දේ, ඔබ බලන දේ, ඔබ කතා කරන දේ, ඔබ ඇඟිල්ල දික් කරන දේ, ඒ තුලින් තමයි ඒ සැබෑවන්තකම ඉලිදරව් වන්නේ. தேவனுடைய உண்மை சிந்தையில இருந்தால் வெளிப்படும். දෙවියන් වහන්සේගේ සැබෑවන්තකම ඔබගේ සිත තුල තිබ්බොතින් ඒ දේ ඉලිදරව් වේවි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. දෙවියන් වහන්සේ සැබෑවන්තයි, උන්වහන්සේගේ වචනයත් සැබෑවන්තයි. நான் உண்மை என்று சொல்றது இல்ல. මං සැබෑවන්තයි කියන එක உன்னுடைய නෙවෙයි. கிரியை, நடை, பேச்சு, உன்னுடைய செயல்பாடு தேவனுடைய உண்மையை சிந்தையில் காண்பிக்கும் போது செயல் அது வெளிப்படும். ඔබගේ ක්‍රියාකාරකම, ඇසිරීම, දෙවියන් වහන්සේ තුල තියෙන සැබෑවන්තකම ඒ තුලින් එළිදරව් වේවි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அப்பதான் உன்னுடைய சிந்தையில வெளிப்படும். ඒ විට තමයි ඔබගේ සිත තුල, அடுத்தது. සිතුවිල්ල තුල එළිදරව් වෙන්නේ. ஆ. நல்லா கேளுங்க. ஒழுக்கம் உள்ளது எதுவோ, ඔය ගරු කටයුතු දේ මොකද්ද? மரியாதையா வாழ பழகணும். ඔබ ගෞරවව ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න சொல்லுங்க ඕනේ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இவர் கணத்துக்குரியவர். මෙයා ගෞරවයට ලක් වෙන්න ඕන இவர் කෙනෙක්. பேச்சு இப்படித்தான். මෙයා கතාව මේම තමයි. இவரை நாம கணம் பண்ணணும், மரியாதை මෙයාව අපි செலுத்தணும். ගෞරව කරන්නට ඕනේ. யார மரியாதை செலுத்த முடியும்? කාවද ගෞරව කරන්න පුළුවන්නේ? முடியும். கத்தரை කාටද පුළුවන්නේ? ආමේන්. ස්වාමීන් වහන්සේට පමණයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. மனுஷன் தான், தேவன் தேவன். මනුස්සයා තමයි දෙවියන් වහන්සේ இந்த දෙවියන් වහන්සේ. ஒழுக்கம் என்று சொல்ற வார்த்தை මේ ඇසිරීම කියන එක වචනේ. அது உயர்ந்தது, ඒක උසස්ය. அது மதிப்புள்ள வாழ்க்கை. ඒකට ගෞරව වචනයක්. கேட்டுக்கொள்ளுங்க, தேவனை மகிமைப்படுத்துகிற விஷயங்கள் தான் அதுல இருக்கும். දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන පුළුවන් දේවල් විතරයි ඒකේ තිබෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். எப்படி தேவன் மகிமைப்படுவார்? කොහොමද දෙවියන් වහන්සේ මහිමයට පත් ஒரு වෙන්නේ? மனிதனுடைய பார்வை, ඒක මනුස්සයාගේ බැලීම, பேச்சு, කතාව, நடை, ඇසිරීම, உடை, ඇඳුම්, கிரியைகள், ක්‍රියාව, நல்லா கேளுங்க, மதிக்கிற அளவு இருக்கும். ඒ ගෞරවයට ලක්වන්න පුළුවන් හැටියට அதை තිබෙනවා. பார்த்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். ඒක බලලා දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්න පුළුවන් நீங்க හැටියට விளங்கிக் තිබෙනවා. கொள்றீங்களோ இல்லையோ, ඔබ තේරුම් ගන්නවද නැද්ද? தேவன் கேட்டுக்கொண்டு. දෙවියන් වහන්සේ අසාගෙන ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අසාගෙන ඉන්නේ. மதிப்புள்ள வாழ்க்கை என்றா என்ன? கர்த்தர் உயர்ந்தவர், அந்த உயர்ந்த பரிசுத்த வாழ்க்கை எங்களை கொடுத்திருக்கிறார். ගෞරවනීය ජීවිතයක් කුමක්ද? දෙවියන් වහන්සේ ශුද්ධයි, උන්වහන්සේ උසස්ය. ඒ ජීවිතය අපට දී තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அதுதான் அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற விஷயங்கள். ඒක තමයි දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන. நாங்க ஒரு ஆலயத்தை திறக்க போறோம்னு சொன்னா, අපි දේව මාලිගාවක් විවෘත කරන්න යනවා නම් அன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவார். ස්පෙෂල් ගෙස්ට් කෙනෙක් එනවා. ஏ ඇයි? எல்லாம் ஆயத்தப்பட்டு හැම இருக்கும். දේම සූදානම් වෙලා තිබෙන්නේ. அவர் வரும்போது கரங்களை தட்டுவாங்க. එයා එන විට අපුඩු සන් දෙනවා. அவருடைய பட்டம் இவ்வளவு பெருசெங்குவாங்க. එයාගේ පට්ටම මේ තරම් ලොකුයි කියලා කියනවා. තනතුර මේ තරම් ලොකුයි කියලා කියනවා. இவ்வளவுன்னு சொல்லுவாங்க. මෙච්චරයි කියලා. அதால வருகிறார். ඒ ස්ථානෙන් එනවා. உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் எழும்புறாங்க. වාඩි වෙලා ඉන්න හැමෝම නැගිටිනවා. ஏ ඇයි? அவருடைய ஸ்தானம், එයාගේ ස්ථානය உயர்வு, උසස්කම, மதிப்புள்ள காரியம், ගෞරවයට ලක් වෙන දේවල්. கத்தரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். ස්වාමින් වහන්සේව මහිමයට පත් කරන්න පුළුවන් දෙයක් ඇටියට சொல்லுங்க ஆமென். ආමේන්. இயேசு යේසුස් இருந்த වහන්සේ நாட்கள்ல හිටපු දවස්වල இயேசு சொன்னார், இயேசு சுவாசி நீங்க கிவா. என்ன துதிக்கலாடி இந்த கல்லுகளை நான் வச்சு துதிக்க வைப்பேன். ඔබ මාව නමස්කාර කරේ නැත්තම් මේ ගල් තියලා මම නමස්කාර කරනවා. ආමේන්. ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும், நடக்கைகளும், கிரியைகளும் கத்தரை மகிமைப்படுத்த முடியுமா?
අපේ හැම ඇසිරීමක්ම අපේ හැම පුරුද්දක්ම ස්වාමින් වහන්සේව මහිමයට පත් කරන්න පුළුවන්ද? இன்னொருவர் தேவனை மகிமைப்படுத்துவாரா? තව කෙනෙක් ඒ දැක දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරාවිද? நீங்களே யோசிச்சு பாருங்க. ඔබ කල්පනා කරලා බලන්න. சொல்லுங்க ஆமென். ஆமென். உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய செயல்பாடுகள் கர்த்தர் மகிமைப்படுவாரா? ඔබගේ ඇසිරීම ඔබගේ ක්‍රියාකාරකම තුලින් ස්වාමින් වහන්සේ මහිමයට පත් ஒரு වෙනවාද? பரிசுத்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, மதிப்பு நிறைந்த வாழ்க்கை. ශුද්ධ වූ ජීවිතයක්, උසස් වූ ජීවිතයක්, ගෞරවවාක්‍ය ජීවිතයක් තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தேவனை மற்றவன் பார்த்து மகிமைப்படுத்துவானா? අන්න අය ඒ දේශ බලලා දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරා. அல்லது சிரிக்கிறாங்களா? නැත්තම් hina වෙනවද? அசட்டை பண்ணப்படுகிறீங்களா? නැත්තම් සුළු කොට ඔබ පත් වෙනවද? நான் அடிக்க ஒருக்கா சொல்ற ரெண்டு வார்த்தை இருக்கு. නිතරම කියන වචන දෙකක්. மார்த்தாளா மரியாளா? මාතාල්ද මරියා? அநேகத்தை குறித்து கவலைப்பட்டு வாழ்றாயா, தேவையானது தேவன் என்று வாழ்றாயா? ඕ දේවල් ගැන දුක් වෙලා ජීවත් වෙනවද නැත්නම් ඌමනාව දෙවියන් වහන්සේ කියලා ජීවත් වෙනවද? ரெண்டா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. உன்னை மதிக்க முடியுமா? ඔබව ගෞරවයට ලක් කරන්න පුළුවන්. உன்னை கொண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? ඔබ තුලින් දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරන්න පුළුවන්. அடுத்தது மூணா. තුන්වෙනි. நீதி உள்ளவைகள் எவைகளோ நல்லா கேளுங்க. சிங்களத்தில் சாதாரணம் என்று சொல்லப்படுது அது நீதி நடு மையம். සිංහල භාෂාවෙන් සාධාරණ කියන විට ඒක මැද තිතක් නැත්නම් මැද ස්ථානයක්. அது ஒரு நீதியான பாதை. ඒක නීතියේ මාර්ගයක්. உன் பேச்சில நீதி இருக்கா? ඔබගේ කතාවේ ඔබට உன் සාධාරණ உன் තිබෙනවා. செயல்ல நீதி இருக்கா? ඔබගේ ක්‍රියාකාරකමෙන් සාධාරණයක් තිබෙනවා. நன்றாய் சிந்தியுங்கள். ඔබ හොඳට කල්පනා කරන්න. நன்றாய் ஆராய்ந்து பாருங்கள். හොඳට විමසා බලන්න. இது எப்படிப்பட்டது என்று சொன்னால் මේක කොහොමද නම් கேட்டுக்கொள்ளுங்க. தேவ நீதிக்கு ஏதுவானது. දෙවියන් වහන්සේගේ සාධාරණත්වයට තිබෙන දෙයක්. மனித நீதி நியாயங்கள் உபவாசங்கள் ஒப்புக்கொடுத்து அழுக்கு. මනුස්සයාගේ සාධාරණත්වයේ ඒ වගේම උපවාස ඒ වගේම මනුස්සයාගේ දේවල් අපවිත්‍රයි. மனிதனுடைய நீதி நியாயம் அழுக்கானது. මනුස්සයාගේ නීතිය ඒ සාධාරණකම ඒක අපවිත්‍රයි. ஆண்டவர் என்ன சொல்றா? உண்ட நீதி நியாயம் அழுக்கு. ස්වාමීන් වහන්සේ මොනවද කියන්නේ? ඔබගේ නීතිය සාධාරණත්වයේ අපවිත්‍රයි. தேவ நீதிக்கு வா. දෙවියන් වහන්සේගේ සාධාරණකම அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. උන්වහන්සේ නීතියේ විනිශ්චයකාරයයි. பட்சபாதம் இல்லாத தேவன். කිසි කෙනෙක් பட்சபாதம் තරාතරම් බලන්නේ නැති කෙනෙක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எந்த பிள்ளைண்டா உண்டு, அடுத்தவண்ட பிள்ளைண்டா இன்னொண்டு. මගේ දරුවා එකක් වෙන දරුවෙක් නම් තව එකක්. எந்த கணவனண்டா உண்டு, அடுத்தவண்ட கணவன்டா இன்னொண்டு. මගේ ස්වාමි පුරුෂයා නම් එකක් තව ස්වාමි පුරුෂයා නම් තව என் එකක්. மனைவிக்கு உண்டு, அடுத்தவண்ட மனைவிக்கு இன்னொண்டு. මගේ භාර්යාවට එක දෙයක් තව අනිත් එක්කෙනාගේ භාර්යාවට තව දෙයක්. எல்லாருக்கும் ஒரே நீதி. හැමෝටම එක නීතියක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். எல்லாருக்கும் ஒரே நீதி. හැමෝටම එකම නීතියයි. சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த இடத்துல எல்லாரும் படிச்சு வந்தவங்க இல்ல. මේ ස්ථානයේ හැම කෙනෙම ඉගෙනගෙන வேதாம பாடசாலை போய் படித்து வந்தவர்கள் இல்ல. බයිබල් විදුවලට ගිහින් ඉගෙනගෙන ආපු අය නෑ. எல்லாரும் பலவீனத்துல கிடக்கிறவங்க. හැමෝම දුර්වලකමින් ඉන්න අය. எது வேதம்? මොකද්ද වචනය? அந்த வார்த்தை, அந்த தேவனுடைய கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. දෙවියන් වහන්සේගේ කරුණාව අපට දී තිබෙනවා. நான் திரும்ப சொல்றேன், எல்லாரும் உருவாக வேண்டியவங்க, உணர்த்தப்பட வேண்டியவங்க, கிட்டி சேர வேண்டியவங்க. හැමෝම ඇඟෙන්න ඕනේ, ඒ දෙන් අරිගැස්සෙන්න ඕනේ අය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தேவ நீதி என்ன செய்கிறது? அவருடைய நீதிக்குள்ள எங்களை கொண்டு வருகிறது. උන්වහන්සේගේ නීතියට තමයි අපව ගේන්නේ. திரும்ப சொல்ற, உண்ட நீதி அழுக்கு நிறைஞ்சது. ඔබගේ නීතිය සාධාරණත්වයේ කිලුටුභාවයෙන් තිබෙන්නේ. நன்றா கவனி. හොඳට ආගන්න. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා කරන්න. அடுத்து வாசிங்க தம்பி. கற்புள்ளவைகள் எவைகளோ நல்லா கேளுங்க. හොඳට ආන්න. கற்புள்ளவை எவைகளோ? යම් කිසි දේ පිරිසුදුද? பாவமற்ற, පාපය නැති, களங்கமற்ற, ඒ කැළඹීමක් නැති, சுத்தமுள்ள, ශුද්ධ වූ, இருதயத்தின் சுத்தம் தேவன் விரும்புகிறார். අදවතේ ශුද්ධකම දෙවියන් වහන්සේ කැමති. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இருதயத்தின் சுத்தம் தேவன் விரும்புகிறார். අදවතේ ශුද්ධකම දෙවියන් වහන්සේ கசப்போடும் பாடலாம், கசப்போடும் ஜெபிக்கலாம், கசப்போடும் பிரசங்கம் பண்ணலாம். තිත්තකමින් ගායනා කරන්න පුළුවන්, තිත්තකමින් දේශනා කරන්නත් පුළුවන්. பாவம் மற்ற விதத்துல பேசிக்கொள்ளலாம்.
පාපේ නැති විදියට කතා ஆனா කරන්න පුළුවන්. தேவன் சுத்தம் உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தத்தை கேட்டுக்கொள்ளுங்க, நிறுத்து பார்க்கிற தேவன். දෙවියන් වහන්සේ ශුද්ධයි, උන්වහන්සේ පවිත්‍රයි, උන්වහන්සේ සුද්ධකම කිරලා බලන දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். எனக்கு நிறைய உதாரணம் பேசலாம், බොහෝ උදාහරණ කතා කරන්නට පුළුවන්. நிறைய உதாரணம். බොහෝ උදාහරණ. உங்களோட சிந்தையில் என்ன இருக்குன்னு கண்டு கொள்ளலாம். ඔබගේ සිතේ සිතුවිල්ලේ මොකද්ද තියෙන්නේ ஒரு කියන එක செய்தியிட ஒரு வார்த்தை දැනගන්න வரும்போது, පුළුවන්. செய்தியிட வார்த்தை வரும்போது ඒක පණිවිඩයේ ප්‍රවෘත්තිය පණිවිඩයේ එන විට වචනය சகோதரன் அவனோட மனைவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். සහෝදරයා එයාගේ භාර්යාව ගාව වාඩි වෙලා உடனடியா அவனோட வைஃப் மூஞ்ச பாப்பா, එකපාරට එයාගේ භාර්යාව මෙයාගේ මූණ බලනවා. இவன் டக்குனு சிரிப்பார். මෙයා ඉනා වෙනවා. அவருடைய சிந்தையில என்ன இருக்குன்னு நான் கண்டுக்கிறேன். එයාගේ සිතුවිල්ලේ මොනවද තියෙන එක මම දැනගන්නවා. கவனிங்க. හොඳට දැනගන්න. சுத்தம் சுத்தம் பரிசுத்தம் வேண்டும். සුද්ධකම ඕනේ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். யார் இந்த இடத்துல நின்றாலும், கவுரு- யாருடாக என்ன செய்யப்பட்டாலும் கர்த்தர் மகிமைப்படணும். කවුරු මේ ස්ථානයේ හිටියත් කවුරු මොනවා කරත් ඒ දුලින් ස්වාමින් වහන්සේ மகிமைப்படணும். මහිමයට පත් கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ස්වාමින් වහන්සේගේ රාජ්‍යය ගොඩනගන්න. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ස්වාමින් වහන්සේගේ නාමය මහිමයට පත් சொல்லுங்க ஆமென். ආමේන්. இவரா அவரா இல்ல, මෙයාද එයාද නොවේ. தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ அப்ப ඉන්නවා. இந்த கட்பண்டு சொல்றது வெரி சாரி, මේ පවිත්‍රකම කියන එක ඒකට සමා වෙන්න. நாங்க பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, අපි සුද්ධ පවිත්‍ර நாளாந்தம் பரிசுத்தப்பட வேண்டியவங்க. දිනපතා පවිත්‍ර වෙන්න ඕන අය. நல்லா கேளுங்க, හොඳට අහන්න. நாம் பரிசுத்தப்பட வேண்டியவன், අපි සුද්ධ පවිත්‍ර වෙන්න ඕන. நாளாந்தம் பரிசுத்தப்பட வேண்டியவன், දිනපතා පවිත්‍ර වෙන්න நான் ඕන. கழுவப்பட வேண்டியவன். මං සෝදන්න ඕනේ. இந்த கற்பை நான் காத்துக்கொள்ளணும். මාගේ ශුද්ධත්වය මම රැක ගන්න ඕනේ. ஆமென். ආමේන්. கற்பிழந்த ஒரு பெண் எடுத்தால் ශුද්ධත්වය ඒක අයිමි කරාගත්තු කාන්තාවක් ගත්තා. யார் ஏற்றுக்கொள்வாங்க? කවුද පිළිගන්නේ? அண்டா சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා කරන්න. கற்பென்று சொல்லும்போது பரிசுத்தம், சுத்தத்தை ඒ காண்பிக்கும். ශුද්ධත්වය කියන විට පවිත්‍රකම තමයි පෙන්වන්නේ. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். சிந்தையில இந்த கற்பு, இந்த பரிசுத்தம் இருந்தா தான் செயல்ல வரும். සිතුවිල්ලේ මේ ශුද්ධත්වයේ තිබ්බොත් තමයි ක්‍රියාකාරකමෙන් ඒ දේ එළියට அடுத்தது එන්නේ. அடுத்தது பிரதர் அடுத்தது. අනිත් ஆ. அதாவது அன்பு சிங்களத்தில் ஆதரவு என்று சொல்லப்படுது. දෙමළ භාෂාවෙන් අන්බු කියන එක සිංහල භාෂාවෙන් ආදරය කියලා කියනවා. பிரேமே. ප්‍රේමය. எனக்கு படிப்பிக்கிறார் பைபிள் ஸ்கூல்ல இருந்து. இது வந்து ஒரு இனிமையானது. මේක ඉතා ප්‍රීතිමත් දෙයක්. அன்புள்ளவைகள் எவைகளோ, ප්‍රේමවන්ත දේවල් කුමක්ද? கேளுங்க, கருணை உள்ள இருக்கணும். கருணை. කරුණාවන්තකමක් තිබෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீங்க 1 கொரிந்தியர்ல போய் வீட்டுல வாசித்து பாருங்க, அன்பண்டா அன்புக்குள்ள என்ன இருக்குமென்று එක பாருங்க. කොරින්ති පොත ඔබ ගෙදරකින් කියවලා බලන්න ප්‍රේමය තුල මොකද්ද තිබෙන්නේ කියන එක. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அன்புக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ප්‍රේමය තුල මොකද්ද තියෙන්නේ කියන එක இந்த බලන්න. இடத்துல இனிமையானது அந்த கருணை இருக்கணும். ඒ ප්‍රීතිමත් ඒ කරුණාව තිබෙන්න ඕනේ. பாருங்க, நாங்க கடைக்கு போறோம், අපි කඩේට යනවා. நாங்க சாப்பாடு வாங்க போறோம், අපි කෑම ගන්න යනවා. விருப்பமான சாப்பாடு வாங்க போறோம். කැමැති කෑම ගන්න යන්නේ. ஒருத்தன் வாசனைன்னு கேட்கிறான், එක්කෙනෙක් සුවඳට ආනවා. காலையில காட்டி மாற දැසනවා මෙයා මේම எங்கட சிந்தை இப்படித்தான் இருக்கு. අපේ සිතුවිල්ල මේම අන්බු තමයි. இல்ல. ප්‍රේමය නැහැ. அந்த இனிமை இல்ல, ඒ ප්‍රීතිමත් කම නැහැ. அந்த கருணை சிந்தை இல்ல. ඒ කරුණාවන්ත සිතුවිල්ල නැහැ. தேவன் எங்களை கைவிட இல்ல. දෙවියන් වහන්සේ අපව අත්හැරියේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ஆமென். பிச்சைக்காரனா விட இல்ல, ඉංගා කන කෙනෙක් හැටියට අපව இப்படி උන්වහන්සේ கையை අත්හැරියේ නැහැ. விரிக்க விட இல்ல. මේම දික් කරන්න උන්වහන්සේ ඉඩ பாதையில දුන්නේ නැහැ. எத்தனை பேர் நிக்கிறாங்க. මාර්ගයේ කී දෙනෙක් ඉන්නවා. எந்த அளவு ஒரு உயர்ந்த இடத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். තරම් උසස් ස්ථානයක්ද ඔබට දී තිබෙන්නේ. இயேசு அன்பா இருக்கிறது போல சீசன் அவனுடைய தேவனுடைய புள்ள அன்பு நிறைந்ததா இருக்கணும். දෙවියන් වහන්සේ කොතරම් ප්‍රේමයෙන් ඉන්නවද? ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ දරුවා ප්‍රේමයෙන් පිරිච්ච கேளுங்க, දරුවෙක් හැටියට வம்புள்ளதா இருக்க கூடாது. ඒ රණ්ඩු වෙන කෙනෙක් හැටියට ඉන්න ඕනේ. சிந்தையே வம்பு நிறைந்தது. ඒ සිතුවිල්ලම රණ්ඩු පිරිච්ච දෙයක්. அடுத்தது ඊගාව நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ ஆ,
நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ යහපත් ක්‍රීතියක් තිබෙන්නේ කුමක්ද? அதாவது புகழக்கூடியது වර්ණනා කරන්න පුළුවන් දේ. தேவனுக்கு மகிமை தரும் விஷயங்கள். දෙවියන් වහන්සේට මහිමය දෙන දේවල්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நாங்க பாடி ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். ගායනා කළා සතුටින් ගායනා කළා নমස්කාර කරන විට දෙවියන් වහන්සේ அதே நாங்க எப்படி பாடுகிறோம் எங்கட சிந்தையில எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்து தான் எங்கட கிரியை வெளிப்படும். අපි කොහොමද ගායනා කරන්නේ? අපේ සිතුවිල්ල තුල කුමක්ද තිබෙන්නේ? ඒ තුලින් තමයි අපේ ඒ දේ එළිදරව් වෙන්නේ. தேவனுக்கு புகழ் வருமா? දෙවියන් நாங்க වහන්සේට செய்யறதெல்லாம் செய்வோம், අපි කරන්න ඕන දේ හැමදාම කරනවා. அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டோம். ඒ දේවල් දකින්නේ නැහැ. ஆனா නමුත් நாங்க நினைக்கிற தேவனுக்கு புகழ் வருதுண்டு. අපි හිතනවා දෙවියන් වහන්සේට වර්ණනාව වෙනවා கர்த்தருக்கு කියලා. எப்படி கணக்கு கொடுப்பீங்கன்னு தெரியாது. ස්වාමීන් වහන්සේට ඔබ කොහොම ගණන් දෙන්න යනවද දන්නේ නැහැ. கர்த்தர் கணக்கு கேட்கிற கர்த்தர். ස්වාමීන් වහන්සේ ගණන් අසන ස්වාමීන් වහන්සේ. தேவனுக்கு மகிமை தருகிற விஷயம் இருக்கா? දෙවියන් වහන්සේට මහිමේ දෙන දේවල් තිබෙනවද? கேட்டுக்கொள்ளுங்க. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமை கண்டு செய்யுங்கள். ඔබ කෑවත් බිව්වත් නිදාගත්ත ස්වාමීන් වහන්සේගේ මහිමේ වෙනුවෙන් දේ කරන්න. நீங்க செய்யறதெல்லாம் தேவனுக்கு மகிமை வருதா? ඔබ කරන දේවල් තුලින් මහිමේ එනවද? தேவன் மகிமைப்படுகிறாரா? දෙවියන් වහන්සේ මහිමේට පත් වෙනවද? யார் உனக்கு புசிக்க கொடுக்கிறார்? யார் உனக்கு போஜனத்தை கொடுக்கிறார்? கர்த்தர். කවුද ඔබට කෑම බොණ්ඩ දේවල් දෙන්නේ? ඒ ස්වාමීන් වහන්සේය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அதுல மகிமை வருதா? ඒ තුලින් මහිමේ அல்லது එනවද? புசிப்பும் குடிப்பும் தான் முதலாவதா? නැත්තම් කෑම බීම තමයි පළමු දේද? கொடுத்தவரா புசிப்பும் குடிப்புமா? දීපු කෙනාද නැත්තම් බීමත් කෑමත්ද? தொழிலா தொழிலை கொடுத்தவரா? රැකියාවද රැකියාව දීපු කෙනාද? சிந்தையில இருக்கா? ඔබගේ සිතුවිල්ල තුල තිබෙනවද? திபனவத තිබෙනවද? முதலாவது மகிழ்ச்சியாய் இரு. மகிழ்ச்சி தான் வாழ்க்கை. ඔබ ප්‍රීතියෙන් ඉන්න ප්‍රීතිමත් වන්න ඒක තමයි ජීවිතය. அடுத்த சிந்தையில இருக்க வேண்டியது. සිතුවිල්ලේ තිබෙන්න ඕන දේ. காலம் பொல்லாது, කාලය නපුරුයි. நாட்கள் கொடியது. දවස් නපුරුයි. இப்போ இன்னொன்று ஒரு குறிப்பு இருக்கு, வாசிங்க. තව එක දෙයක් තිබෙනවා. புண்ணியம் எதுவோ சொல்ல ஏன் பயப்படுறீங்க? உங்களோட கணவன் ஒன்றும் சொல்ல மாட்டார். சர்ச் அங்கே பயமுறுத்துவார், இங்கே பயமுறுத்த மாட்டார். நல்லா கேளுங்க. புண்ணியம் எதுவோ ගුණාත්මේ දේවල් කුමක්ද? அது சிங்களத்தில் சொல்றது நல்ல செயல்கள். යහපත් ඇසිරීම නැත්නම් යහපත් ක්‍රියාකාරකම්. அது எங்கட சிந்தனையில செயலாட்டட்டும். ඒ යහපත් දේවල් අපේ සිතුවිල්ලේ ක්‍රියාවට පත් වෙන්න நல்ல ඕනේ. செயல் இருக்கா? හොඳ ක්‍රියාවල් තිබෙනවද? இதுதான் எங்கட தரத்தை காண்பிக்கும். මේක තමයි අපේ தત્ත්වය පෙන්වන්නේ. மற்றவன் என்ன செய்கிறான் என்பதல்ல, நீ கர்த்தருடைய சிந்தையில வாழ்ந்து கர்த்தர் செய்ததை செய். අන් අය මොනවද කරන්නේ එක නොවේ. ඔබ ස්වාමින් වහන්සේ තුල உன்னுடைய பெருமைகள் ஒளியணும். ඔබගේ උඩංගුකම නැති වෙලා යන්න ඕනේ. கர்த்தரிடத்துல பெருமை இல்ல. ස්වාමින් වහන්සේ ළඟ உன் උඩංගුකම பார்வை, නැහැ. உன் பேச்சு, உன் கிரிகை பெருமை நிறைந்தது. ඔබගේ බැලීම, ඔබගේ කතාව, ඔබගේ ඇසිරීම උඩංගුකමෙන් அது තිබෙනවා. சிந்தையிலே இருக்கணும். ඒක සිතුවිල්ල තිබෙන්න. உன் குடும்பம் அசையும், ඔබගේ පවුල සෙලවෙයි. கர்த்தர் அசைப்பார். ස්වාමින් වහන්සේ සොලවයි. நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை. ඔබ ඊට ගන්න එකයි විනාශ නොවී යන්න එකයි කරුණාව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். வானத்துல பிறந்தவன் ஒருத்தரும் இல்லை. ආසේ ඉපදුණු කිසිම කෙනෙක් නැහැ. இயேசுவும் இந்த பூமியில தான் பிறந்தார். යේසුස් වහන්සේත් මේ පොළවේ තමයි ඉපදුනේ. நானும் நீ இந்த பூமியில தான் இருக்கிறோம். ඔබත් මමත් මේ පොළවේ තමයි எங்கட ரெண்டு ඉන්නේ. பேர், எங்கட கால்கள் நிலத்துக்கு மேல இருக்க கூடாது. අපගේ කකුල් ඇවිල්ලා පොළවට ඉහළින් තිබෙන්නට හොඳ නැහැ. பல்ட்டி அடிப்பீங்க. ඔබ බල්ටි ගාවි. உங்களோட ஒவ்வொன்றும் பெருமை நிறைந்ததா இருக்கு. ඔබගේ හැම දෙයක්ම උඩංගුකමෙන් இந்த பூமியில பெருமை பாராட்டக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தராக இயேசு මේ கிறிஸ்து. පොළවේ උඩංගු පාරට්ටු කරන්න නැත්තම් පාරට්ටු කරන්න පුළුවන් எந்த ස්වාමීන් වහන්සේ அழிந்து போகிற மனிதனும் அல்ல, நாற்றம் எடுக்கிற மனிதனும் அல்ல. හැම විනාශ වෙලා යන මිනිස්සෙකුත් නෙවෙයි ගඳ ගන්න මිනිස්සු. எல்லாரும் நாற்றம் எடுக்கிறவங்க. හැම දෙයක්ම ගඳ ගන්න දේ. நன்றா கேளுங்க. හොඳට ආන්න. எதையும் பெருமைப்படுத்தாது. හැම දෙයක්ම ඔබ උඩංගු தேவன் நாமம் மகிமைப்படணும். දෙවියන් වහන්සේගේ නාමය පමණක් சொல்லுங்க ஆமென். ආමේන්.
ஆமே. இப்ப நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். මම දේශනා කරමි. எனக்கு தான் பேசுறேன்னு நினைக்காத. මට තමයි කතා කරන්න உனக்கு කියලා. தேவையானது எடு. ඔබට ඌමනා දේ ගන්න. உணரு, மனம் திரும்பு. ඔබ ඇඟීමටපත් වෙන පසුතැවිලි වන්න. சிந்தையை தான் பிசாசு தாக்குவான். ඔබගේ සිතුවිල්ලට තමයි යක්ෂයා පාර දෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். சில நேரம் சளி பிடிச்சிருக்கு. සමහර විට සෙම ඇදිලා තිබෙනවා. டாக்டர்ட்ட போறோம். ඩොක්ටර් ගාවට යනවා. හොඳට කයිනවා. ஒரு மாதிரி இருக்கு, கை கால் முட்டெல்லாம் நோவுது. හැම කකුලක් අතපය රිදෙනවා. 6 மணித்தியாலத்துக்கு ஒரு டேப்லெட். පැය 6කට ටැබ්ලට් එකක්. එකක් 6 மணித்தியாலத்துக்கு உண்டு. පැය 6කට එකක්. இந்த மஞ்சள் டேப்லெட் ஸ்லீப்பிங் டேப்லெட். මේ කා පාට එක තමයි නිදා ගන්න அந்த වේත. நேரத்தோட தூங்கக்குள்ள இத குடிங்க. මේ නිදා ගන්න යන විට මේක அது බොන්න. ஒரு டொனிக் எழுதப்படும். එක ටොනික් එකක් ලියලා දෙනවා. அது குடிச்ச உடனே ඒක බීපු ගමන් හොඳට නිින්ද යනවා. ஓ, ஆண்டோடைய வார்த்தை வரும்போது உன்னை சரிப்படுத்து. දෙවියන් වහන්සේගේ වචනේ එන විට ඔබව අරිගස්සන්න. உன்னுடைய சிந்தையே பெருமையும் இன்னொன்னு சொன்னா பித்தும் பிடித்திருக்கு. ඔබගේ සිතුවිල්ලේ උඩංගුකම සහ ඒක පිස්සුවක් වෙලා තිබෙන්නේ. அது மாத்த முடியல உனக்கு. ඒක වෙනස් කරන්න ඔබට බෑ. இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன். මෙයා ඉගෙනගත්තු කෙනේ, මෙයා ඉගෙනගත්තේ நான் නෑ. நடிக்காதவன், நடிச்சவன். මෙයා රඟපාපු එක්කනේ, මම රඟපෑවේ නෑ. தேவையானது எடு, மனம் திரும்பு. ඕන දේ ගන්න පසුතැවිලි වෙන්න. எச்சரிக்கை. ඔබට අවවාදයක්. சாத்தான் தாக்குவது உண்ட மனது. සතුරා පාර දෙන්නේ ඔබගේ අදවතට. எல்லாம் சரி என்று நினைக்காத நீ. හැමදේම හරි කියලා හිතන්න. தேவன் சரி என்று நினை. දෙවියන් වහන්සේ හරි කියලා හිතන්න. தேவனுடைய வார்த்தை சரி என்று දෙවියන් நினை. වහන්සේගේ වචනේ හරි. தேவன் ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ தேவன் உன்னை ආශිර්වාද. உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ வாளாக்காமல் தலையாக்குவார். වලිගේ නොවේ ඉස්ස කරා. கீழாக்காமல் மேலாக்குவார். පාත් නොවේ උසස් කරා. இருக்கிறதை விட மேலோங்க பண்ணுவார். ඉන්න දේට වඩා තවත් උසස් කරා. நீ சிந்தையில பெருமையோடு வாழ்ந்தால் ඔබ සිතුවිල්ලෙන් උඩංගුකම இருக்கிறதையும் பறிப்பார். තියෙන දේ තුදුරගාවි. மறந்து விடாத. අමතක කරන්න එපා. ராஜாவையே புள்ள திங்கிற மாடாய் மாத்தின கர்த்தர். රජතුමාව තනකොළ කන අරකේ කැඩේට වෙනස් කරපු ස්වාමින් වහන්සේ. கவனம், எச்சரிக்கை. ඔබට අවවාදයයි, ඔබ අවවාදෙන් ඉන්න. எழுந்திருப்போம். නැගිට ඉඳිමු.